பல்வேறு இடங்கள்ல வந்து கரண்ட் கட் பண்றாங்க திமுக. அவர் எங்க போனாரு, எங்க கட்டாச்சு, எங்க போனாரு, எங்க கட்டாச்சு, ஸ்பெசிபிக்கா சொல்ல. அதாவது வந்து அவர் வாய் வந்ததெல்லாம் பேசுறதுலாம் சொல்லிட்டு முடியாது. நீங்க எல்லாம் ரிப்போர்ட்டர்கள், நீங்களே விசாரணை பண்ணி எங்க கட்டாச்சு போட்டு போடுங்க. உங்களுக்கு தானே தெரியுமில்ல, நீங்களே விசாரிச்சு கேளுங்க. பொய்யான குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வேற என்ன? அதே மாதிரி கரூர்ல நடந்த கூட்டத்திலேயே வந்து திமுக நீங்க தானே பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாரும் கண்ணு இருக்குல்ல, எல்லாரும் பார்த்து தானே போட்டீங்க. நீங்க தானே 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. பாப்பா மாநாட்டு பந்தலுக்குள்ளே பல லட்சம் பேர் வர முடியலன்னு ஊடகங்கள் தான் சொல்லிச்சு. திமுக வந்து எதையுமே மறைக்கிறது பழக்கங்கள் கிடையாது. ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் தொண்டர்களே வந்தார்கள் என்று நீங்க ஊடகங்களே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பந்தலுக்குள் நுழைய முடியாமல் திக்குமுக்க ஆடினார்கள் என்பதும் எல்லா ஊடகங்களும் சொன்னார். ஆகவே இதை பார்த்து தாங்கி, எங்க கூட்டம்ன்றது கொள்கை கூட்டம், மற்றதெல்லாம் காக்கா கூட்டம் மாதிரி வந்து அதாவது எதிரிகள் எங்களை தாக்க தாக்க திமுக தொண்டை எந்திரிச்சு. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், என் கட்சி தொண்டன் தூங்குனானா கும்பகர்ம, எந்திரிச்சு நின்றானா இந்திரிச்சு. அது போல இப்ப எதிர்ப்பு கணைகள் யார் எங்களை நோக்கி வர்றதுனால திமுக தொண்டன்லாம் இப்ப இந்திரஜித்து போல எந்திரிச்சு நின்று களத்துக்கு வந்துட்டாங்க. தேர்தல் களத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. பல்வேறு தேர்தலை வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அரசியல் 2026 நிறைய கட்சிகள் இந்த தேர்தல்ல இன்னைக்கு கணக்கு பிறகு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல 1 கோடி வீடுகளை எங்க தொண்டர்கள் போய் அணுகி இருக்கிறாங்க. ஏறத்தாழ 2,70,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களே 5,5 லட்சம் தான், 5 கோடி தான் இருக்கும். திமுக உறுப்பினர்களே ஏறத்தாழ 2,5 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆக இது இல்லாமல் திமுகவில் உறுப்பினராக முடியாத சூழ்நிலை இருக்கிற அரசு ஊழியர்கள் மற்றவர்கள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல், நேற்றுக்கு கூட ஒரு கருத்து கணிப்பை ஒரு டெல்லியில இருக்கக்கூடிய நிருபர் சொன்னார், திமுக இந்த தேர்தலில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு ரெக்கார்டு அமைக்க போறது இதுதான். 2026 தேர்தல் அப்படி அமைந்திருக்கு. காரணம் என்னன்னா, எங்களை எதிர்க்கக்கூடியவர்களே யாருன்னே இப்ப தெரியல, எங்க எதிரி யாருன்னே தெரியாத அடையாளங்கள் தெரியல. ஆனால் திமுகவுடைய தொண்டர்கள் தன்னுடைய பணியை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. வாக்காளர்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாக்காளர்களும் போற இடத்துல எங்களை வரவேற்கிறார்கள். ஆகவே தேர்தல் தேதியை எதிர்பார்த்து அவளோட திமுக தொண்டர்கள் இருக்கிறார். நிச்சயமாக திமுகவுக்கு இதுவரையிலே நடந்த தேர்தலை விட 26 தேர்தல் மகத்தான வெற்றி உங்களுக்கு. அவர் எந்த, அதாவது வந்து அமித்ஷா சந்திப்பு வந்து உங்களுக்கு நீங்க தான் பல டிவியில காட்டுறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு குற்றவாளிக்கு வந்து கண்ணுக்கு முகத்தை மூடிக்கிட்டு போனாரு, அதை எல்லா டிவிலையும் போட்டு காட்டுறீங்க. அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் தெரியல. அங்க கேட்டது வந்து யார் அந்த சார்னு எடப்பாடி கேட்டாரு. இப்ப எடப்பாடி அவர் பக்கத்துல இருந்தது யார் அந்த சார்னு நீங்க தான் கேட்டீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடியது அது அதிமுகவே கிடையாது, அமித்ஷா திமுக. அதிமுகன்றது போயிடுச்சு, அது கம்ப்ளீட்டா டோட்டலா அங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அது எடப்பாடியே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார். காரணம் என்ன, 4 ஆண்டு காலமா எங்க ஆட்சியை காப்பாற்றியது நான் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இதுவரையிலே அகில இந்திய கட்சிகள் தான் டெல்லியில முடிவெடுப்பாங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் டெல்லிக்கு போய் அடகு வச்சு டெல்லியில இருக்கிறவங்க டிக்டேட் பண்றாங்க, இவரோட சேரு. இன்னும் அடுத்த கட்டம் என்ன போவாங்க தெரியுங்களா? நான் இப்ப சொல்றேன், யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்ற வேட்பாளர் பட்டியல அமித்ஷா தான் டிக் பண்ணி கொடுக்க போறாருன்றதை நீங்களே பார்க்க போறீங்க. இதுதான் அகில இந்திய கட்சியில் நடக்குது. காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் அங்க போய் தான் அப்ரூவல் ஆகும். அதே போல இவர்கள் அங்க போய் நீங்க டெய்லி ஒவ்வொருத்தரும் அன்வர் ராஜா வந்து சேர்ந்தாரு, மைத்ரேயன் வந்து சேர்ந்தாரு, நேற்று மருது அழகு ராஜா வந்து சேர்ந்திருக்கிறாரு. டெய்லி வரவங்களை சேர்க்கறதுக்கு டைம் சரியா இருக்கு.
மறுபடியும் புதுசா டிஎம்கேல இணைவாங்கன்னு பாக்குறீங்களா? எனக்கு தலைவர் நேற்றுக்கு தெளிவா சொல்லிட்டாரு, கதவு திறந்திருக்கிறது. அதிமுக வருகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆகவே கீழ்மட்ட தொண்டர்லாம் ஏற்கனவே கை கோர்த்துனாங்க. என்னைக்கு ஜெயலலிதா மறைஞ்சதோ அதற்கு பிறகே 40% அதிமுக தொண்டர்கள் திமுகவோட இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தேர்தல்ல நிச்சயமா கீழ்மட்ட தொண்டர்களுக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் அவர்களை அரவணைக்க ஆரம்பித்திருக்கார்கள். அவர்களாம் இணைந்து இதுவரையில தளபதிய ஸ்டாலினம் அவருடைய கிண்டல் பண்ணி பேசுவீங்களா, இப்ப தளபதின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதிமுக காரர்கள். ஆகவே இது ஒரு நல்ல மாற்றம். எல்லாம் அந்த கட்சியில் இருக்க கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் தளபதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு நான் உறுப்பினர் சேர்க்க ஒரு அணியில் சேர்ந்த நேரத்துல ஒரு அதிமுக கவுன்சிலர் வீட்டு முன்னாடி போனேன். அவர் கூப்பிட்டு அவர் வீட்டுல இருக்கிற உறுப்பினர்கள்லாம் மெம்பரா சேர்த்துட்டு மாத்திரம் சேரல, காரணம் நான் கவுன்சிலரா இருந்துட்டேன் அதிமுக சொன்னார். இதுதான் தமிழ்நாட்டுடைய யதார்த்தமான நிலைமை. அதிமுக தொண்டர்கள் பாவம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை போல இருக்கிறார். எப்படி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் தான் தளபதி அவர்கள் மாசம் 2000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை அறிவிச்சார்களோ அது போல அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்களையும் அரவணைக்கிற தலைவராகவும் தளபதி மு க ஸ்டாலின். விஜய் இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா நம்ம முதல்வர் நீங்களே சொல்றீங்க புதுசா ஆரம்பிச்ச கட்சி. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புதுக்கிற புதுசா தொடப்பு வாங்கின தொடப்பம் கொஞ்சம் வேகமா தான் பெருக்கும். அதை தொடப்பம் புது தொடப்பம் தான் கொஞ்சம் வேகமா தான் பெருக்கும்.